தளபதி ஃபேன்ஸுக்கு செம்ம ஹாப்பியான நியூஸ் ஒன்று வந்திருக்குங்க. இதை கேட்டோடனே வேற லெவலா சந்தோஷமாயிடுவீங்க கண்டிப்பா எல்லாரும். ஃபர்ஸ்ட்லாம் தளபதி படம் வந்தாலே ஜஸ்ட் அந்த பேரை சொன்னோடனே அனௌன்ஸ் பண்ணோடனே ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வரும், அதுக்கப்புறம் செகண்ட் லுக் வரும், அதுக்கப்புறம் பிஜிஎம் ஒன்று அப்டேட் கொடுப்பாங்க, அப்புறம் பாட்டு ஒரு அப்டேட் கொடுப்பாங்கன்னு சொல்லி ரெகுலரா அப்டேட் வந்துட்டே இருக்கும். தளபதி ஃபேன்ஸ் எப்பயுமே ஆக்குபைடாவே இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஜனநாயகன் படம் ஃபர்ஸ்ட் லுக் வந்த அப்புறம் எதுவுமே அப்டேட் வரல நம்மளுக்கு. தளபதி ஃப்ரீயா இல்லையா, இல்ல இந்த கட்சினால பிஸி ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. அப்டேட்டே வரல சுத்தமா. ஃபர்ஸ்ட் லுக் அப்புறம் என்ன ஆச்சு, படம் ரிலீஸ் பொங்கலுக்கு அவ்வளவுதான். மற்றபடி நம்மளுக்கு எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் லுக் விட்டதோட சரி, சிங்கிள் எதுவும் விடல, செகண்ட் லுக் எதுவுமே விடல. ஸோ தளபதி ஃபேன்ஸ்லாம் ஜனநாயகனுக்கு ரொம்ப வெயிட்டிங்கா இருந்தாங்க. திடீர்னு நம்ம எச் வினோத் ஒரு செம்ம இன்டர்வியூல ஒரு செம்மையான ஒரு நியூஸ் சொன்னாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதிக்கு இதுதான் லாஸ்ட் படம், அதனால இது ஃபேர்வெலான படம், பயங்கரமா இருக்கும் இந்த படம். கண்டிப்பா எல்லா ஃபேன்ஸுக்கும் இது ஒரு செம்ம மீல்ஸான ட்ரீட் அப்படின்ற மாதிரி சொல்லி தளபதி ஃபேன்ஸ் ஒரு குஷி பத்திட்டாங்க. இன்னொன்னு ஒரு சைடு ஐயோ தளபதியோட லாஸ்ட் படமாச்சே இது, அதுதான் இதுக்கப்புறம் லாஸ்ட் அப்டேட் எதுவுமே இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு சைடு ரொம்ப வருத்தமா இருக்காங்க. இன்னொன்னு ஒரு சைடு, அப்பா தளபதி எல்லாம் போக மாட்டாருப்பா, நம்ம அத்த வாட்டி எதனா முடிஞ்சிடும், தோத்துருவாரு, அதுக்கப்புறம் திரும்பியும் நடிக்க வந்துருவாரு, அதெல்லாம் நீங்க போயிடாதீங்க, அதுக்கப்புறம் கதையே கூட கேட்டுட்டாரு அவர் அடுத்த படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எப்படி தோணும், தளபதி நடிப்பாரா நடிக்க மாட்டாரான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க.